ஹாய் ஃப்ரெண்ட், நேற்று உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நைட்டு. இங்கே வந்து குழந்தை இல்லாதவங்க இல்லை நிறைய பிரச்சனை இருக்கிறவங்க இங்கே வந்து போனீங்கன்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக நிறைவேறும்னு சொல்லி நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். தேவக்கோட்டையில் இருக்குது இது. தேவக்கோட்டையிலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா புத்து கோயில்னு சொன்னாவே எல்லாரும் சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு சொன்னேன். அது இருட்டில் எடுத்ததுனால சரியாக தெரியல. அதனால நான் இப்போது காலையிலையும் உங்களுக்கு வந்து எடுக்கிறேன். நான் இங்கே பாருங்கள், பார்க்கவே அப்படியே உடம்பெல்லாம் கூசுது, அந்த அளவுக்கு இருக்குது. இங்கே வந்து நாகம் எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட அந்த இது பார்த்தேன், புத்து பார்க்கவே உடம்பெல்லாம் கூசுகிற அளவுக்கு இருந்துச்சு. இங்கே பாருங்கள். இந்த குழந்தை இல்லாதவங்க வேண்டிட்டு அந்த வருஷத்துலேயே குழந்தை பிறந்துச்சுன்னா இந்த மாதிரி நாக சிலை வந்து வாங்கி வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், உடம்பு அப்படியே சிலுக்கிற அளவுக்கு இருக்குது கோயில். அந்த அளவுக்கு ரொம்ப பழமையான கோயில் இது. இங்கே பாருங்கள், இந்த சூளத்துலேயே நாகமும் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இருட்டில் காட்டுனாலும் தெரியல, அதனால் இப்போ எடுக்க வந்தேன். இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள், நாக சிலைகள். நைட்டு நேரத்தில் எடுத்ததுனால இதெல்லாம் உங்களுக்கு காட்ட முடியல, அதனால் இப்போ எடுத்தேன். இங்கே பாருங்கள், பார்க்கவே அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்து போகிற அளவுக்கு இருக்குது நாக சிலைகள். இங்கே பாருங்கள், ரொம்ப விசேஷமான கோயில் இது, ரொம்ப பழமையான கோயில் வேறு இது. தேவக்கோட்டையில் வந்து ரொம்ப பழமையான கோயில்கள் நிறைய இருக்குது. சில கோயில் வந்து ரொம்ப பல நூற்றாண்டு மன்னர் காலத்துலேருந்து இருக்கிற கோயிலுங்களும் இருக்குது. நான் போனேன், பட் ஆனால் அது வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் போடல. இதுவும் அதில் வந்து ஒரு கோயில் தான் இது. ரொம்ப பழமையான கோயில் இது. நம்ம நினைக்கிறது வந்து கண்டிப்பாக நிறைவேறும். இங்கே பாருங்கள், தொட்டிலில் நிறைய பேர் கட்டி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். வந்து எல்லா கோயிலும் பார்த்துட்டு சும்மா வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுறது, அதாவது வீடியோ வேறு போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே டைமில் ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாதவங்க இருக்கிறவங்க வந்து ரொம்ப கஷ்டத்தையும் நிறைய இதுவங்களும் சந்திச்சிருப்பாங்க. அவங்க வந்து இங்கே வந்து வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் செய்யுங்க. பாருங்கள், கோயிலை ரொம்ப விசேஷமான கோயில் இது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.